ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம், 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி. 100க்கு அதிபதி இடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவன் விசுவாசத்தின்படி அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவனுடைய வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் வயதான காலத்திலே தாயோ தகப்பனோ மரித்து போகிறார்கள் என்றால், கடைசியாக ஒரு வார்த்தை கூட இப்போ சொல்லலையே, திடீர்னு மறிச்சிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்று நாம் சொல்லி அங்கலாய்ப்பது உண்டு. இன்னும் கூட ஒரு சில இடங்களுக்கு நாம் போகும்போது நம் கூட வருகிற உறவினர்களாகட்டும் அல்லது இனஜன பந்துகளோ நண்பர்களாகட்டும், ஒரு இடத்திற்கு நாம் போகிறோம் என்றால், நீ மட்டும் வாயை திறந்துடாத, ஏதாவது சொல்லி காரியத்தை கெடுத்துறாத என்று சொல்லி ஒரு சிலரை பேசாமல் இருக்கும்படியும் நாம் சொல்லுவது உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை செய்த அற்புதங்களை குறித்து நாம் சற்று சிந்திப்போம். முதலாவதாக மார்க் 1வது அதிகாரம் 40-41வது வசனத்துல ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு மனதுருகி அவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அல்லேலூயா. நீ சுத்தமாகு என்று சொன்ன உடனே அவன் சுத்தமானான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குஷ்டரோகம் என்பது தீட்டு. அதாவது குஷ்டரோகம் என்பது பாவத்திற்கு சமமானது. பாவம் எப்படி தேவனையும் நம்மையும் விட்டு பிரிக்கிறதோ, அப்படி குஷ்டரோகமானது மனிதனை மனிதனிடத்திலிருந்து பிரிக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவம் என்ற குஷ்டரோகம் பிடித்தவர்களாக நாம் இருந்தால் இயேசுவை பார்த்து கேட்போம், இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி நாம் கேட்போமானால், நிச்சயமாக அன்றைக்கு குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த பாவக்கட்டிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் கூட நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து யவீருவின் மகளை பார்த்து சொல்லுகிறார், தலித்தாகுமி என்று சொல்லி. தலித்தாகுமி என்று ஒரு வார்த்தை அவர் சொன்ன உடனே அங்கே அந்த சிறு பெண் எழுந்தாள். அங்கே எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வார்த்தை தலித்தாகுமி என்றால் சிறு பெண்ணை எழுந்திரு என்ற அர்த்தமாம். தலித்தாகுமி என்று சொன்ன உடனே அந்த பெண் எழுந்தாள். மரித்த அந்த சிறு பெண் எழுந்தாள் என்று பார்க்கிறோம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கை மரித்த நிலைமையில் இருக்கிறதா? நம்மளுடைய தொழிலோ, நம்மளுடைய வியாபாரமோ, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையோ மரித்த நிலைமையில இருந்தால் இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும், நீர் தலித்தாகுமி என்று சொன்னால் அது உயிரடையும் என்று கேட்போமா? அது மட்டுமல்ல, அன்றைக்கு கொன்னைவாயுடைய ஒரு மனிதன், அவன் நாவுகள் கட்டப்பட்டு செவிடனாவும் இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பத்தா. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆலயத்திலே போய் ஆண்டவரை துதிக்க முடியாதபடி, அவரை மகிமைப்படுத்த முடியாதபடி, இயேசுவே இரட்சகர் என்று அநேகருக்கு சொல்ல முடியாதபடி நம்முடைய நாவு கட்டப்பட்டு இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த கொன்னைவாய் உடையவனை பார்த்து எப்பத்தா என்று சொன்னீரே, எப்பத்தா என்று ஒரு வார்த்தை சொல்லும், என் நாவுகள் கட்டுகள் அவிழ்ந்து நான் விடுதலையோடு கூட உம்மை ஆலயத்திலே ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசு நல்லவர் என்று அநேகருக்கு நான் சொல்லுவேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அவர் நிச்சயமாக எப்பத்தா என்று சொல்லி நம்மளுடைய நாவின் கட்டுகளையும் அவிழ்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல,
சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை பார்க்கிறார். கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அது மறு கையை போல சொஸ்தமானது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆலயத்திலே ஆராதனை வேளைகளே கைகளை உயர்த்தி ஆராதியுங்கள். பாடல்களை பாடும்போது கைகளை தட்டி பாடுங்கள் என்று சொல்லும்போது நாம் கைகளை தட்டுகிறோமா? கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கைகளை தட்ட முடியாதபடி, கைகளை உயர்த்தி ஆராதிக்க முடியாதபடி நம் கை சூம்பி போயிருந்தால், வெட்கப்பட்டு சூம்பி போயிருந்தால், இன்றைக்கு ஆண்டவரே என்னை பார்த்து கையை நீட்டு என்று நீர் சொன்னால் மறு கையை போல அது சொஸ்தமானது போல இன்றைக்கு நான் அந்த கை நீட்டி கையை தட்டி கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் என்று ஒப்பு கொடுப்போம். அது மட்டுமல்ல, லேகியோனுக்குள்ளாக இருந்த அநேக பிசாசுகள் அதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போங்கள் என்று சொல்லி. போங்கள் என்று சொன்ன உடனே அது புறப்பட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பிசாசுகள், பண ஆசை, உபச்சாரம், வேசித்தனம், பலவிதமான பல ஆசைகளினாலே சிக்குண்டு இந்த லௌகீக பாரத்துக்குள்ளாக இருக்கிறோம். இவையெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருப்பான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. அவனமாக நான் ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும். எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஜென்ம சுவாபங்கள் போக வேண்டும் என்று நாம் கேட்கிற வேளையிலே அவர் போங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக இந்த ஜென்ம சுவாபம் நம்மை விட்டு போகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்தும்படியாக கண்களை மூடுவோம். பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் 100க்கு அதிபதிக்குள்ளாக இருந்த ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க. ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் தகப்பனை. எங்களுக்குள்ளாக நாங்கள் தியானித்த காரியத்தின்படி உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, கைகளை தட்டி உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பற்றி அநேகருக்கு சொல்ல, அப்பா இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கற்று நிச்சயத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.